ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ரேகா. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, விஜய் டிவில ரொம்ப ஃபேமஸான பிரியங்கா அவங்கள பத்தி தாங்க பார்க்க போறோம். அவங்க இப்போ ரீசெண்டா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதாங்க இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்கள பத்தி தாங்க இப்போ ஒரு லாஸ்ட் 2 டேஸா பேசிட்டே இருக்காங்க. எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் டிவில ஒரு தொகுப்பாளருங்க. அதாவது தொகுப்பாளர்னா ரொம்பவே எப்படி சொல்ல, ரொம்ப நகைச்சுவையா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க. அதை தவிர்த்து இவங்க விஜய் டிவில நிறைய ப்ரோக்ராமில் நடுவராகவும் இவங்க பங்கேற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்க 2016ல் பிரவீன்குமார் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மேரேஜ் வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப நாள் நிலைக்கலைங்க. அவங்க 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கும் வெளியே தனியாக ரொம்ப போனதும் கிடையாது. அவங்கள பற்றி ஷேர் பண்ணதும் கிடையாது. இதற்கிடையில் 2022ல் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிட்டுங்க. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க லாஸ்ட்டாக இப்போ 2025 நடக்கு இல்லையா, இந்த 3 வருஷ கேப்பில் அவங்க என்னென்னா வசி அப்படிங்கிற ஒருத்தர் கூட இவங்களுக்கு பழக்கமாயிருக்குங்க. அப்படி பழக்கமானது ஃபஸ்ட்டு நட்பாகி திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா காதலாக மாறிட்டு, அதாவது பிரியங்கா பாசத்திற்காண்டி ஏங்கி கொண்டிருக்காங்க. அப்படி ஏங்கிட்டு இருக்கும்போது தான் வசிங்கவங்களை சந்திச்சிருக்காங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராமில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அந்த தொடர்பு நாளாக நாளாக ஒரு காதலாகவே மலர்ந்துட்டுங்க. அதாவது பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை முழுசாக லவ் பண்ண ஒருத்தர் எனக்கு வேணும், எனக்காண்டியே அவர் எல்லா விஷயங்களையும் செய்யணும், எனக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமாக அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க சமூக வலைதளங்களில். இதை தவிர்த்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி அதன் மூலமாக நான் ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கணும், எனக்கு தாய் ஆகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப விருப்பமாக இருக்குது, என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுதேன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ ரொம்பவே சாத்தியமாக நிறைவேறிக்குங்க. அதாங்க டிஜே வசிங்கவங்கள அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் பண்ணது எப்படி மக்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதை யாருக்குமே அவங்க அனௌன்ஸ் பண்ணல. திடீர்னு மேரேஜ் பண்ணி அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. அந்த பிரியங்கா அவங்களோட ரசிகர்கள் இதை ஷாக்காகவே எடுத்தாலும் ஓகே, அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகட்டு அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாருமே விஷ் பண்ணிட்டு வராங்க. இதற்கிடையில் பிரியங்காவுக்கு 32 வயசும் வசி அவங்களுக்கு 42 வயசுன்னு சொல்கிறாங்க. இப்படி 10 வயசு கேப்பில் ஏன் அவங்க மேரேஜ் பண்ணணும், இப்படி ஒரு வயசானவங்களை ஏன் அவங்க மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிறைய கொஸ்டின் எழுதுங்க. ஆனாலும் அது அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு எல்லாமே ஒத்து போகுது. அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலதாங்க அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. வசி அவங்க லண்டனில் செட்டில் ஆக போகிறாங்களாம். அவங்க லண்டனில் தான் இருக்காங்க. இவங்களும் அங்கேயே செட்டில் ஆகுத மாதிரி தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க 2 பேருக்கு இடையிலே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா மேரேஜ் ஆனால் அடுத்த நொடியே வசி அவங்க கணத்தில் முத்தம் கொடுத்துருக்காருங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போய் தான் அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடிஞ்சுது. எது எப்படியோங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேங்க, இந்த மாதிரி நம்ம தவறாக ஒருத்தங்களை கமெண்ட் பண்ணதை விட அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, சரி அவங்க வாழட்டுமே. அவங்க நிறைய வலி வேதனைகளை அனுபவிச்சு தாங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. நம்மளோட பார்வையில் அவங்க வயசானவங்க, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு சொல்லுவோம். ஆனால் அந்த அடிப்பட்ட பாம்புக்கு தான் தெரியும் வலிங்க மாதிரி. அடிப்பட்டவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட வருத்தம். அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேங்க, அவங்க மேரேஜ் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக வாழட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.